சொல்லப்போனா நான் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக படம்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தாட்லாம் இல்லவே இல்லை. அந்த படம் பண்ணுறோம், ஏன்னா ஃபைனல் இயர் ஆஃப் காலேஜ் ஒரு படம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அப்படியே நடக்கட்டும், அது வரைக்கும் வெளியே எக்ஸ்போஷரோ இதெல்லாம் இல்லை. டு பி ஹானஸ்ட், இந்த அறிமுகம் கதிர்ங்கிற இதை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் தடவை கரெக்டாக அப்படி நோட்டீஸ் பண்ணி பார்க்குறேன். அப்படி போடுவாங்கன்னு கூட எனக்கு சினிமாவில் தெரியாது, அவ்வளோ படங்களும் பார்த்தது இல்லை. ஸோ இன்னைக்கு தான் ரொம்ப நோட்டீஸ் பண்ணி இந்த ஷார்ட்டை பார்க்குறது இன்னைக்கு தான். ஆனால் அப்போ தான் ஃபர்ஸ்ட் தடவை வந்து காலேஜ் போகிறப்போ ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிடுவேன், தாடி மீசை எல்லாமே ட்ரிம் பண்ணிடுவேன். ஒரு நாள் ட்ரிம்மர் வேலை செய்யலைன்னா காலேஜ் லீவ் போட்டுருவேன். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைரக்டர் இதுன்னு பார்த்து இதெல்லாம் பண்ணதுக்கு தாடி வளருமான்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்டார். வளருமானா இது வரைக்கும், இதுக்கப்புறம் ட்ரிம்மே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சுதான் இப்போ வரைக்கும் அந்த தாடி. ஆமா, அது தாடி போகவே இல்லை. ஆமா, இதுக்கப்புறம் இப்போ எடுத்தா நம்மளால பார்க்க முடியாது.